தொடர் அதோட பொருள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆயிரங்காலத்து பயிர். அதோட அர்த்தம் என்னென்னா நீண்ட காலத்திற்கு உரியது. அடுத்தது பாருங்கள், எடுப்பார் கைப்பிள்ளை. இதோட அர்த்தம் என்னென்னா ஒருத்தங்க அவங்களோட சொந்த மைண்டில் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்டே பண்ணுவாங்களே, அவங்கள தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொருளும் பார்த்திங்கன்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர். அடுத்தது 8 சுரைக்காய் கரைக்குதவது. அதாவது நோட் புக்கில் இருக்கும்ல சுரைக்காய் டயக்ராம், அதை வச்சு நம்ம வந்து குக் பண்ண முடியாதுல்ல, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தம் புரியாமல் இப்போ நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னு வைங்க, அந்த படிப்பு வந்து வேஸ்ட்டு. அதான் இதோட அர்த்தம். ஓகேவா? ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு. அடுத்தது அவளை நினைத்து உரலை இடித்தல். ஓகே, ஸோ பேசிக்கலி உரலில் வந்து அவளை போட்டு இடித்தா தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். பட் இவன் இந்த கண்டென்ட்டில் என்னென்னா அவளை வந்து மனசில் நினச்சி சும்மா உரலை அடித்தா எதுவும் வருமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணம் ஒரு இடத்துல இருக்கும், செயல் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த தொடரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அடுத்தது பாருங்கள், முதலை கண்ணீர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பொய்யா அழுறது. ஓகே, ஸோ அவங்களுக்கு அழுகையே வராது, சும்மா அழுது ஆக்ட் பண்ணுவாங்களோ அதை தான் முதலை கண்ணீர் அப்படிம்போம். ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொய் அழுகை. அடுத்தது பாருங்கள், அவசர குடுக்கை. அவசர குடுக்கைன்னா என்னென்னா ஏதாச்சும் ஒரு செயல் செய்ய போகிறோன்னா சிந்திச்சு கொஞ்சம் நிதானமாக செயல்படாமல் எடுத்தோம் கவுத்தோம் பண்ணுவாங்களா, அவங்கள தான் வந்து அவசர குடுக்கை அப்படிம்போம். ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ணி துணியாதோர். அடுத்தது பாருங்கள், ஆகாய தாமரை. ஆகாய தாமரைங்கிறது ஒன்று, இல்லாத ஒன்று. அப்போ இதோட பொருள் வந்து இல்லாத ஒன்று. அடுத்தது கம்பி நீட்டல். கம்பி நீட்டல்னால் ஒரு இடத்துல இருந்து அவசர அவசரமாக கொல்லிக்காமல் வெளியே போகிறது தான் கம்பி நீட்டல். அதாவது பொருள் வந்து பாருங்கள், சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல். தேங்க்யூ.